பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பக்தி வினயத்தோடு ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் நம்மை தேடி வருகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய அளவில்லாத அபிஷேகமும் வல்லமையும் கிருபை வரங்களும் ஊற்றப்பட வேண்டும் என்று நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். 67வது பாடல், ஆராதனை கீதங்களில் 67வது பாடல். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் அவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, ஆமென். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில்
காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். இன்றைக்கு ஆண்டவரை நாம் துதிக்கிற நாள். கடவுள் கொடுத்த எல்லா நன்மை ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். ஏசாயா 59:19 சொல்லுகிறது, அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயில் இருக்கும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருக்கும், நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலை வேளையிலே அப்படி கர்த்தர் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையின் வழி ஆண்டவரை துதிப்போம். இது கர்த்தரை துதிக்கிற நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்சம் நேரம் நம்ம துதிப்போம், சோத்தரிப்போம். ஜோதிகளின் பிதாவை நம்ம துதிப்போம், சோத்தரிப்போம். உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினாலே கர்த்தரை துதிப்போம், சோத்தரிப்போம். எல்லாரும் துதிப்போம்மா. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். நம்முடைய வீடுகளிலே நம்முடைய எல்லைகளிலே கர்த்தர் உலாவும்படியாக, நம்முடைய வீட்டில் கர்த்தர் உலாவும்படியாக, நம்முடைய எல்கைகளிலே கர்த்தர் அசைவாடும்படியாக கர்த்தர் ஆண்டவரே என்னோடு கூட, ஆண்டவரே எங்களோடு கூட உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அவர் கேடுகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காக்கிறார்.
நம்முடைய வியாபாரத்தின் எல்லைகளை கர்த்தர் காக்கும்படியாய், நம்முடைய தொழிலின் எல்லைகளை கர்த்தர் காக்கும்படியாய், கொள்ளை நோய்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கும்படியாய் ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையெடுத்து காத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டோடைய கருத்தில் எல்லாரும் ஒரு விசை ஒருமனப்பட்டு கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்பா, நீர் சர்வ வல்லமை படைத்த கடவுள், நீர் வானத்துக்கும் பூமிக்கும் கடவுளாக இருக்கிறீர். அப்பா, மனுஷனை நீர் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே ஆண்டவரே ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தொழிலை, எங்களுடைய பணியை ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே, மனைவி, கணவன், பெற்றோரை உடைய எல்லைக்குள்ளே உடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இந்த டாஸ்மாக், இந்த சாராயத்திற்கும் மதுக்கும் குடிக்கும் அடிமையாக இருக்கிற பல மக்கள் உண்டு, பல குடும்பங்களிலே. அதனால் குடும்பங்கள் சீரழிந்து போகிறது. அதனால் கர்த்தர் அவைகளிலிருந்து தேசத்தையும் நம்முடைய மக்களையும் விடுவிக்க வேண்டும். நமக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த கடைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய அருகாமையில் இருக்கிற இடங்களில் இருக்கின்ற சாராய கடைகள் அகற்றப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். இந்த குடிப்பழக்கத்தை அடிமையாக இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும். குடும்பங்களிலே ஒரு சமாதானம் வேண்டும். யாராவது ஒருவர் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாளர்களை விடுவிக்க போகிறதுக்காய், இந்த கடைகளை எல்லாம் அகற்றி போட போகிறதுக்காய் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் இந்த 40 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளில் பெயர் வாசிக்கிற திருச்சபை அன்பர்களுக்காய், உறுப்பினர்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்க கேட்கிறேன். திரு பாபு ஞானராஜ், திரு ஏ மோசஸ், திரு கிறிஸ்டபர் பாஸ்கரன், திரு நவராஜ் ரவீந்திரன், மேஷாக் ஜோன்ஸ், தீபக் ஜோனத்தான், சாலமன் வில்லியம், சுதீர் மோகன், திரு பிரபாகரன் அவர்களுக்காக ஜெபிப்போம். பாபு ஞானராஜ், மோசஸ், கிறிஸ்டபர் பாஸ்கரன், நவராஜ் ரவீந்திரா, மேஷாக், தீபக், சாலமன் வில்லியம், சுதீர் மோகன், பிரபாகரன். இந்த குடும்பத்தில் கர்த்தர் நன்மை செய்யும்படியாக, இந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இந்த குடும்பத்தின் சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்க கேட்குறேன். ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 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 ஆமென். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசை காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசை காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களிலே நன்மை செய்ய போவதுக்காய், ஆசீர்வதிக்க போவதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். 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 உட்காருவோம். 2 நாளாகமும் 20ஆம் அத்தியாயம் வசனங்கள் 10 12 முடிய யாராவது ஒருவர் வாசிப்போம். 2 நாளாகம் 20 வசனங்கள் 10 12.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த காலை தியானத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கின்ற இறைவேண்டல் யோசபாத் அரசனினுடைய இறைவேண்டல். பைபிளில் 7 சக்தி வாய்ந்த ஜெபங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதில் ஒரு ஜெபந்தான் யோசபாத் அரசன் ஏறெடுத்த இந்த ஜெபம். யோசபாத் அரசன் 35 வயதில் அரியணை ஏறுகிறார். யூதா நாட்டை ஆளுகை செய்யும்படியாக அரியணைகிற சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் நாடு 2ஆக பிரியுது. அதில் யூதாவில் அரசாண்ட மன்னர்களில் 4வது மன்னராக யோசபாத் அரியணை ஏறுகிறார். 25 வருஷம் இவர் அந்த யூதா நாட்டை ஆளுகை செய்தார். யூதாவை நாட்ட முன்னைய அரசர்கள் பாகால் தெய்வங்களை மற்ற விக்கிரக வணக்கங்களை எல்லாம் நாடி தேடின பொழுது இவர் மட்டும்தான் கடவுளை நாடி தேடும்படியாக கடவுளை நோக்கி ஏறெடுத்த ஜெபம் அல்லது கடவுளை நோக்கி கடவுளுக்காக நீதியோடு உத்தமத்தோடு ஆட்சி செய்த ஒரு மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஆட்சி இஸ்ரவேல் அரசாட்சியில் ஒரு சீர்திருத்தத்தினுடைய காலம் என்று திருமறை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அரசாட்சியோடு கூட கடவுளுடைய அருள் ஆட்சியையும் இஸ்ரேல் மக்களுக்காக வழங்கினவர் தான் இவர். இந்த யூதா நாடு என்பது சவக்கடலுக்கு அருகாமல் இருக்க ஒரு சின்ன நாடு. இதை சுற்றி பல பெரிய நாடுகள் இருந்தன. குறிப்பாக ஏதோம், மோவாப், அம்மோனியர் என்று சொல்லி பெரிய பெரிய நாடுகளெல்லாம் இருந்தது. திடீரென்று ஒரு செய்தி யோசபாத்துக்கு வருகிறது. தன்னை சுற்றி இருக்கிற இந்த பெரிய அரசுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்கள் மேலே போரிடுவதற்கு ஆயத்தமாகிறார்கள் என்று சொல்லி இதை கேள்விப்பட்ட அரசன் திக்குமுக்காடி போய்விடுகிறார். ஏன்னா ஒரு பெரிய வல்லரசு நாடுகள் ஒரு சின்ன குட்டி அரசை எதிர்த்து போரிட வர்றது என்பது யாராலும் திடீரென்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். உலகத்தில் கூட பல நேரம் எதிர்பாராமல் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை சமாளிக்க வழி தெரியாமல் நம்ம கையை செஞ்சு கண் விதுங்கி நிற்கிற தருணங்கள் உண்டு. இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. அரசனிலிருந்து அற்பமானவர் வரைக்கும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அறிவில்லாதவங்க இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற நேரம் எல்லாருடைய வாழ்க்கையில் வரும். சரி, இப்படி என்ன செய்வதென்று தெரியாமல் நம்ம கலங்கி நிற்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த யோசபாத்தினுடைய ஜெபம் நமக்கு கற்றுத்தருகிற செய்தியாக இருக்கிறது. யூதாவினுடைய அரசன் யோசபாத் மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி 2 விஷயத்தை செய்கிறாரு. 1, உபவாசம் இருக்க வேண்டும். 2, கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 23ஆம் அத்தியாய திருமொழியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆயுதத்தை தான் யோசபாத் கையில் எடுக்கிறார். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதா முழுவதும் உபவாசத்தை கூறுவித்தார்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கூட வியாதி, கஷ்டம், அதே மாதிரி பிரச்சனை, இந்த 3 படைகள் திடீரென்று நமக்கு எதிராக எழும்பி நிற்கின்ற பொழுது நமக்கும் என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் நம்ம ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்போம். அல்லது இதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு காக்கிறதுக்கு யாரையோ நாடி தேடி ஓடுகின்ற வழக்கம் உண்டு. ஆனால் யோசபாத் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடுவதற்கு தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான், மகனே மகளே நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ அமர்ந்திருந்து நான் கடவுள் என்பதை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி. இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எங்கிருந்தாவது வருங்க. அப்படி தான் யகாசியேல் என்கின்ற ஒருவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. 2 நாளாகமம் 20:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா, அவர் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அவர் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, நீங்கள் அமர்ந்து நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்போது துன்ப நேரத்தில் நம்ம என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கின்ற பொழுது கர்த்தருடைய செய்தி யாரிடமாவது நம்மை நோக்கி வருகிறது, அதை விசுவாசிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். யோசபாத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்னொன்று 2 நாளாகமம் 20:13 வாசிங்கன்னா, இவர்களுக்கு எதிராக 3 நாடும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சொல்கிறாங்கல்ல, ஒன்று கூட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னையும் தன்னுடைய ஜனங்களே கர்த்தருக்கு முன்பாக ஒன்று கூடுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கிறார். ஒரு அணியாக திரண்டு குடும்பங்கள் கூடுகின்ற பொழுது
கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு மிகுந்த பலனை கொடுக்கிறார். யூதா கோத்திரம் அனைவரும் குழந்தைகள், அந்த வசந்த வாசி பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெண்கள், அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். குடும்பத்தில் கூட நம்ம அப்படி நமக்கு வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் கண்டு நிலை குலைந்து விடாமல் அப்பா அம்மா குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக கூடி கர்த்தருடைய பாதத்தில் நிற்கின்ற பொழுது கடவுள் நமக்கு வெற்றியை தருகிறார். இந்த பகுதி வாசியங்கள்லாம் 2 நாளாகமம் 23 முதலாவது யோசபாத் பயந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளை பெரும்பாலானோருக்கு கூட இந்த பயம் சில நேரம் நம்மளை முடக்கி போட்டுடுது. முதல்ல யோசபாத் பயப்படுறார். யானைக்கும் அடிசரக்கும் அப்படின்றது உண்மைதான். அது அற்பமானவராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த பயம் அவருக்கு வருது. ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு யோசபாத் தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட சில சமயங்கள் நாம் வெல்ல முடியாத ஒன்று அப்படின்னு, இல்லை ஜெயிக்க முடியாத ஒன்று, தாண்டி வராத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கட்டாயம் ஒன்று நமக்கு முன்னாடி எழும்பி நிற்கும். அப்போது நம்ம கர்த்தரை தேடுவதற்கு தீர்மானிக்க வேண்டும். பயத்துக்கு பாட கட்டி கர்த்தருக்கு முன்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒன்று திரட்டுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றி தர. நமக்கு தெரியும், இந்த பகுதி வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் போரிடுவதற்கு ஆயத்தமாய் செல்லுகின்ற பொழுது கர்த்தர் இந்த 3 தேசத்தில் இருக்கிற அவர்களே ஒருவருக்கொருவர் அவங்க எதிர்த்து போரிட்டு அவர்கள் விழுந்து போனார்கள், மரித்து போனார்கள். இவங்க சண்டைக்கு போனவங்க செத்து கிடந்தவங்களுடைய ஆடை அபகரணங்களை அணிகலன்களை திரும்ப மீட்டு கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்த ஜெபத்தில் நம்ம பார்க்குற காரியம். அன்புக்குரியவர்களே, நம்ம ஜெபிப்பது சரி ஏதோ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது இல்லை. கடவுளுக்கிட்ட மட்டுமே நம்ம சொல்லுறோம், கடவுள் மட்டுமே எனக்கு அற்புதம் செய்யணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஒரு கத்தோலிக்க நகைச்சுவை உண்டு. நேற்று கூட ஒரு வீட்டில் அதை நான் சொன்னேன். ஒரு அம்மா அந்த கேத்தலிக் சர்ச்சில் ஜெபம் பண்ண போனாங்களாம். கேத்தலிக் சர்ச்சில் எல்லா தூதர்களுடைய சிலை இருக்கும், இல்லை மிகாவேல் காப்ரியேல் சிலை இருக்கும். அதே மாதிரி அந்த லூசிபரை அவர் ஜெயிக்கிறார் பாருங்க, அந்த சிலையாக இருக்கும். இந்த அம்மா போய் நேரம் முதல்ல மிகாவேலை தொட்டு கும்பிட்டுட்டு காப்ரியேலை தொட்டு கும்பிட்டுட்டு வரும்போது லூசிபர் பிசாசையை தொட்டு கும்பிட்டு வந்தாங்களாம். ஃபாதர் பார்த்துட்டு சொன்னாராம், அம்மா தேவதூதர்களை தொட்டு கும்பிட்டேன் நியாயம், எதுக்குமா பிசாசை தொட்டு கும்பிட்றேன்னு. அவங்க சொன்னாங்களாம், ஐயா செத்த பிறகு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும், நான் செத்து பரலோகத்துக்கு போனால் இவங்க என்னை பார்த்துக்குவாங்க, தப்பி தவிர நரகத்துக்கு போனால் அவராவது என்ன பண்ணுவார், என்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே இந்த வெற்றிக்கு 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, தன் எதிரிகளை எதிர்த்து நிற்க வலிமை இல்லாததை இந்த யோசபாத் ஒப்புக்கொள்கிறார். கடவுள் தான் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கடவுளை நோக்கி பார்க்குறார். 2வது, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அழகான அந்த வசனம் இருக்குது, சாமி எங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய இயலாமையை கடவுளுடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறார். 3வது, அவருடைய கண்கள் கடவுளை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி பார்க்கிறார். ஆபத்தான சூழ்நிலைகளில் நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, கடவுளுடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிற பொழுது, இங்கே பாருங்கள், ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மையும் நோக்கி இருக்குதுன்னு சொல்லலை, உண்மையே நோக்கி இருக்கிறது. அந்த வசனத்தை அழுத்தமாக நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன, எங்களுக்கு முகாந்திரம் வேறு யாருமே கிடையாது, நீ தான் சாமி எங்களுக்கு உதவி செய்யணும். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது முட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2வது 2 நாளாகமம் 20:13 கர்த்தரை நோக்கி காத்திருந்தார்கள். இந்த காத்திருப்பு என்பது நாம் விருப்பப்படி கடவுள் செய்யணும்னு சொல்லி கடவுளை நெருக்கிறதுக்கோ, கடவுளை அந்த மாதிரி கடவுளுடைய வல்லமையை ஞானத்தை அறிவை நம்ம சூழலுக்கு ஏற்ற திருப்புறது அல்ல. மாறாக கடவுள் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கட்டாயம் அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்க வேண்டும். யாத்திராகமம் 14:13 மோசே கூட அதான் செய்கிறார். நீங்கள் நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே யோசபாத் அதே தான், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவரும் அவருடைய மக்களும் நிற்கிறார்கள். 3வது, கடவுளை நம்பி வெற்றி பெறுகிறதை பார்க்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாத போது கடவுளை நம்ப வேண்டும். 18ஆம் வசனம் சொல்லுது, தரை மட்டும் முகம் குப்புற குனிந்து இங்கே யோசபாத் கடவுளை தேடினார். 20:20 ஜனங்களை பார்த்து அதை தான் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நேற்று ஒரு ராஜாவை பற்றி பார்த்தோம்.
தன்னுடைய வியாதி படுக்கையில் கர்த்தருடைய வார்த்தை வந்தபொழுது அவர் கடவுளை நோக்கி திரும்பி தான் கடவுளுக்கு முன்பாக வாழ்ந்த உண்மையை உத்தமத்தை நினைத்தரலும்னு ஜெபம் பண்ணார். இங்கே யோசபாத்தினுடைய ஜெபம் அப்படி அல்ல. அவர் தன்னை அறிந்த கடவுளிடத்தில் தன்னை முழுமையமாக நான் ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி கடவுளை சார்ந்து வாழ்கிற பொழுது கர்த்தர் யோசபாத்துக்கு அந்த வெற்றியை தந்தார். 2 நாளாகமும் 2:20-21 பாடகர் குழு பாடி துதித்த பொழுது கர்த்தர் அம்மோன், மோவாப் மற்றும் சேயீர் புத்திரர்களை ஒருவருக்கொருவர் மடங்கடித்து அவர்களுக்கு வெற்றி தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளிலும் ஆபத்துகளிலும் கடவுளை சார்ந்து கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்ய நம்மை அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தரையே நம்பியிருப்போம். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி கடவுள் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு படைத்தவர் பரிவு பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து.